இங்க ஒரு டாக்டர் பிரசவம் பாக்குறாரு. அவரோட வைஃப்க்கு ட்வின்ஸும் பிறக்குறாங்க. அதுல ஒரு குழந்தைய பாக்கும்போது வித்தியாசமா தெரிஞ்சனால இந்த குழந்தைக்கு டவுன் சிண்ட்ரோம் இருக்குன்னு தெரிய வருது. எங்கடா டவுன் சிண்ட்ரோம் இருக்கிற குழந்தைங்களால செல்ஃபா அவங்களால பார்த்து வாழ முடியாது. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் அப்புறம் நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். இதனால அவங்களுக்கு நமக்கு தலையில சுமையா தான் இருப்பாங்கன்னு தெரிஞ்ச இவரும் அந்த ஹாஸ்பிடல்ல இருந்த நர்ஸ கூப்பிட்டு இந்த குழந்தைய கொண்டு போய் அந்த அனாதை ஆஸ்பத்திரியில விட்டு வந்துருங்க. அங்கதான் இது சரியா வளரும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அந்த நர்ஸும் இவர்கிட்ட இருந்து இந்த குழந்தைய ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ்ல வாங்கிட்டு கொண்டு போறா. அந்த ஆசிரமத்துக்குள்ள போய் பார்த்தா ரொம்பவே பயமா இருக்கு. ஏன்னா அங்க வேலை செய்யறவங்கள மன வளர்ச்சி இல்லாத அங்க இருக்கிறவங்கள பயங்கரமா போட்டு டார்ச்சர் பண்றாங்க. ஒவ்வொரு முகத்திலயும் இந்த பயங்கரமான பரிதாபம் பார்த்து அவங்க இந்த குழந்தை இங்க இருக்க தேவையில்ல, இந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடலாம்னு சொல்லி அவங்களும் அந்த குழந்தைய தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல இந்த குழந்தைக்கும் பசிக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாதனால தூரத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கிறத பாக்குறாங்க. அங்க போய் குழந்தைக்கு தேவையான ஃபார்முலா, டிஷ்யூ பேப்பர், டயப்பர் இதெல்லாமே வாங்கிட்டு அந்த இன்ஜினோட சூட்லயே அந்த குழந்தைக்கு பாலையும் கலந்து அந்த குழந்தையோட பசியும் தீர்த்துடுறாங்க. அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணி வண்டி எடுக்கிறதுக்குள்ள பார்த்தா அவங்களோட வண்டியில கேஸும் இல்ல. அடுத்து என்னதான் பண்ண போறோம்னு யோசிக்கிறதுக்குள்ள அங்க இருந்த சூப்பர் மார்க்கெட்டும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. யாருமே இல்லாத நடு ரோட்ல அதுவும் பனி கொட்டிட்டு இருக்க நேரத்துல இந்த குழந்தைய வச்சுட்டு பயங்கரமா நடிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோட நெக்ஸ்ட் செக்மெண்ட்டை சீக்கிரமாவே நான் கீழே டேக் பண்றேன்.